ஹாய் கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. 2 மடங்கு திருப்பி தருவேன் சிவகார்த்திகேயன் வைரல் பதிவு. நடிகர் சிவகார்த்திகேயன் தற்பொழுது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக மாறியிருக்கின்றார். கடந்த வருடம் அவரது அமரன் படம் 300 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனையும் படைத்தது. அடுத்து பராசக்தி, மதராசி என 2 படங்களிலும் நடித்து வருகின்றார் சிவகார்த்திகேயன். அந்த படங்கள் மீதும் பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இந்த நிலையில் நேற்று சிவகார்த்திகேயன் தனது 40வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் ரசிகர்கள் மற்றும் சினிமா துறையினர் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுக்கு நன்றி கூறிய சிவகார்த்திகேயன் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். நீங்கள் தரும் அன்பை இரட்டிப்பாக திருப்பி தர முன்பை விட இன்னும் அதிகமாக உழைப்பேன் என சிவகார்த்திகேயன் கூறியிருக்கின்றார். அந்த அறிக்கையில், என்னுடைய பிறந்த நாளில் பேரன்பை வாழ்த்துக்களாக தெரிவித்து அதை மறக்க முடியாத நாளாக மாற்றிய அனைத்து திரைத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி, இணையதள, சமூக ஊடகங்கள், பண்பலை நண்பர்களுக்கும், அனைத்து நடிகர்கள் ரசிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மதராசி படத்தின் முன்னோட்டத்தினை வெளியிட்ட படக்குழுவிற்கும் அதற்கு அனைவரும் அளித்த பேராதரவிற்கும் நன்றி. தற்போது படப்பிடிப்பில் உள்ள பராசக்தி படக்குழுவின் வாழ்த்துக்களுக்கும் அன்பிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எனது அன்பு ரசிகர்களான சகோதர சகோதரிகள் சமூக ஊடகங்களில் அன்பையும் வாழ்த்துக்களையும் நிரப்பியதோடு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பல நலத்திட்டங்களை செய்துள்ளனர். உங்கள் அனைவருக்கும் எனது முழு மனதுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் தரும் அன்பை இரட்டிப்பாக திருப்பி தர முன்பை விட இன்னும் அதிகமாக உழைப்பேன் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிவகார்த்திகேயனின் மதராசி படத்தின் கதையை பார்ப்போமாக இருந்தால், தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக புகழின் உச்சத்தில் வலம் பெறுபவர் தான் இவர். நடிப்பில் கடைசியாக வெளிவந்த அமரன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வசூலிலும் சாதனை படைத்தது. தற்பொழுது AR முருகதாஸ் இயக்கத்தில் SK23 படத்தில் நடித்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாள் ஸ்பெஷலாக இந்த படத்தின் டைட்டிலும் வெளியானது. அதன்படி இந்த படத்திற்கு மதராசி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த படத்தின் கதை குறித்து இயக்குனர் AR முருகதாஸ் சில அதிரடி தகவல்களையும் பேட்டியொன்றில் பகிர்ந்திருக்கின்றார். அதில் தற்போது சிவா ஆக்ஷன் கதையம்சம் கொண்ட படங்களில் நடித்து வருகின்றார். அதனால் மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயனின் சினிமா வாழ்க்கையில் அவரை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் படமாக கண்டிப்பாக அமையும். இந்த படம் வட இந்தியாவில் உள்ள மக்கள் நம்மை எப்படி பார்க்கின்றார்கள் என்பதை வைத்து இந்த படத்தின் கதைக்களம் இருக்கும். வட இந்திய மக்கள் தென்னிந்திய மக்களை குறிப்பிடும் வார்த்தைகள் தான் மதராசி. அதனால் தான் இந்த படத்திற்கு மதராசி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது போன்ற சினி தகவல்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.